அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். நேற்று பாஜக தலைமையில ஒரு டெலிகேஷன் கமிட்டி அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை அவங்க முன்வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேரோ ரோட்ஸ்ல வந்து பெர்மிஷன் கொடுத்ததே தப்பு அப்படின்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க சார்? நான் அரசியலுக்காக சொல்ல சார் உங்களுக்கு. அதே வந்த அந்த உண்மை கண்டறியும் குழுவா, அந்த உண்மை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும். கும்பமேளாவுக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும். குஜராத்தில் பாலம் இடைஞ்சப்ப அந்த உண்மை கண்டறியும் குழு போயிருந்தா ஒரு ஏற்புடையதா இருக்கும். ஆக எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் வந்து உண்மையை கண்டறிவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. உள்ளபடியே விசாரணை ஆணையம் முழுவதுமா விசாரிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்களோ அவங்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. யாரெல்லாம் இதுல சொன்னாங்களோ அந்த கருத்துக்களை அவங்க உண்மை கண்டறியும் குழு கிட்ட நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர்கிட்ட வந்து பேச முயற்சி எடுக்கிறாரு, ஒரு பெரியவர் சொல்றாரு ஒரு கருத்தை, என்ன நடந்துச்சு, யார் மேல தவறு, மாவட்ட நிர்வாக தவறான அவர் தெளிவா சொல்றாரு. மாவட்ட நிர்வாகம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணவர் கூட வந்து வேற ஒரு கருத்தை திணிக்க முயற்சிக்கிறாரு. பட் ஆனா வந்து அவர் அந்த கூட்டம் நடத்தின கட்சியை தான் சொல்றாரு. கூட்டம் நடத்தின கட்சி தான் வந்து சரியா ஏற்பாடு பண்ணலன்னு அவர் அந்த கருத்தை சொல்றாரு. ஆக எடுத்திருக்கக்கூடிய அந்த அவங்க உண்மை கண்டறிக்குள்ள அவங்க எடுக்கட்டும். கருத்துக்களை யாருனாலும் சொல்லி விசாரணை ஆணையத்தின் முன்பு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். யார் சைடு தவறு இருக்கு, என்ன தவறுகள் இருக்குங்கிறத விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி போய் அவங்க கருத்துக்கள் சொல்லட்டும். ஆணையம் இறுதியா முடிவெடுக்கும். இல்ல அரசியல் நான் சொல்லல, அரசியல் ரீதியான சொல்லலாம். அவங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்கறாங்க. கேட்ட 2-3 பேர்த்துக்கிட்ட எனக்கு பார்த்த ஒரு கருத்து, அவர் வந்து அந்த அரசியல் கட்சி சரியா செய்யலன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அந்த கருத்துக்களை விசாரணை ஆணையத்தில் சொல்லும் போது அதற்கான ஆவணங்களை அவங்க கேட்கும்போது கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன். சரியா தவறான விசாரணை ஆணையம் தானே முடிவெடுக்கும். அதுல விசாரணை ஆணையத்தினுடைய இதுல நாங்க எதுவும் தலையிட முடியாது இல்ல. இப்ப நான் சொல்ற கருத்து அது சரியா இருக்காது இல்ல. அதனால அவங்க விசாரிக்கப்பட்ட உண்மையை கண்டறியும் குழு எங்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் போகாம விட்டாங்க. இங்க வந்திருக்காங்க, பரவாயில்ல, வரட்டும், சந்தோஷம், வரவேற்போம். அவங்களும் உண்மையை கண்டறிஞ்சு ஆணையத்திட்ட சொல்லட்டும், விசாரிக்கட்டும். சார், எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன சம்பவத்திற்கும் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் நேரில் சென்று அவர்களுக்கான ஆறுதலை சொல்லி அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாலும், எந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டாலும் அரசு அவர்களுக்கு துணை நிற்கும். அதுல குறிப்பா முதலமைச்சர்கள் முன்னின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களை காப்பாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி. வெளிநாடுகள்ல பாதிப்பு இருக்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி நிற்குது. வெளி மாநிலங்கள்ல பாதிப்புங்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி இருக்கு. எங்க ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து வட இந்தியால சுற்றுலா போயிட்டு பாதிக்கப்பட்ட பொழுது அங்க வந்து அவரை கூட்டிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை டெல்லியில கொடுத்து திரும்ப சென்னையில வந்து அவர் எங்க முதலமைச்சரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு போனார். அதுபோல ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை தான், நல்ல சூழலை தான் முதலமைச்சர் உருவாக்கிட்டு இருக்காங்க. உயிரிழந்தவர்களோட குடும்பம் உட்பட பல பகுதிகளில் பொதுமக்கள் வந்து காவல்துறை சரியான பாதுகாப்பு வசதிகள் செய்யலாம் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. செய்திகள் மூலமா பார்த்து அதுதான் சார் நான் உங்ககிட்ட சொன்னேன். அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டக்கூடிய செய்திகள் இருக்கு. அதே சமூகம் நீங்க ஒரு செய்தியை மட்டும் பாக்குறீங்க, ஒரு செய்திகளை மட்டும் பாக்குறீங்க. சில அரசியல் இயக்கங்கள் தவறுதலாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மையோடு எடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும், உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டி எவ்வளவு பேர் பதிவிட்டு இருக்காங்க, அது நீங்க பாக்கணும்ல. இதுல எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்கணும்ல. பாராட்டக்கூடிய மக்கள், நீங்க இன்னும் 27 குடும்பங்களுக்கு நாங்க போனோம்ல, போன வரைக்கும் அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? 108 பேர் பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சவங்க அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரில் போனவங்க எதுவும் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களா? நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்துல பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அப்ப அந்த சமூக வலைத்தளத்துல வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு பாதிப்பு, ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில கிழிச்சிடறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல, போயிருக்கணுமா இல்லீங்களா? கைதான மாவட்ட செயலரோட மனைவியே சொல்றாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்லாம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது? அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம். 2 நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க 2 நாட்கள் 3 நாட்கள் எங்க போனாங்க? நான் இன்னும் கூட கேட்கிறேன், சரி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியா விசாரணை கமிஷன்ல போய் சொல்லலாம்.
எந்த இடங்கள்ல நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல, அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும்ல, உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ், ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல, அது மாதிரி இருக்குல்ல. ஒரு தம்பி ஒருத்தர் பேசுவார் பாருங்க, அந்த வீடியோ போடுங்க. அவங்க அங்க ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும், விசாரணை ஆணையம் விசாரிக்கட்டும். இந்த சம்பவங்களை பாருங்க. இது 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 உங்களை மாதிரி ஒரு அவரை தூக்க முடியாமல் அள்ளி கொண்டு வருகிறார்கள். மிகவும் அவருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளன. ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. இன்னொருவர் மயக்கில் இருந்து மிகவும் மோசமான நிலையில் வருகிறார். அவரை தூக்கிக் கொண்டு மிகவும் கடினமான ஒரு நிலையில் தற்போது கொண்டு செல்கின்றார்கள். இன்னொருவர் மயக்கில் இருந்து மிகவும் மோசமான நிலையில் வந்துள்ளார். பொதுமக்களும் குழந்தைகளும் முன்கூட முடியாமல் தகவல் வருகிறார்கள். அனைவரும் ஐடியிலும் ஆட்சியிலும் கல்லூரியிலும் ஆஃப் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கல்ல, கருமாவட்டத்துக்கு சமீபத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயா இருக்கும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட விளக்கம் ஃப்ரீயா வச்சு பேசுறாங்க. அதாவது அரசியல் ரீதியா கருத்துக்களை முன்வைக்க நினைச்சவங்க அது எடுபடல. தனிப்பட்ட முறையில குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அந்த கருத்துக்களை அதன் மூலியமா ஒரு அவதூறுகளை அல்லது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை மக்களிடத்துல உருவாக்கலாம்னு அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. நான் பொதுவா இது அரசியல் இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு கருத்தை இருக்கக்கூடிய சூழல், இப்ப அந்த துறைகள் என்னிடத்துல இல்ல, இப்ப நான் அதுல இருந்து வெளில வந்திருக்கேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதிமுக பொதுச்செயலராக இருக்கட்டும் அல்லது இப்ப வந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், 2016 இருந்து 21 வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள், அதாவது டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு கீழே கூடுதலா வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 7540. இப்ப போன அதிமுக ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேல கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 8666. இது கடந்த அதிமுக ஆட்சியில வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபாய் அந்த ஆட்சியில வசூல் பண்ணிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவர் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. 2021க்கு பிறகு திமுக ஆட்சியில இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை 18,253. 18,253 விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள். அதேபோல 10 ரூபாய்க்கு மேல 2,356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப இந்த 5 வருஷத்துல இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இதுபோன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றது. அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நான் யதார்த்தமா சொல்றேன். இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு. இதே போலதான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எடுத்த விட 2 மடங்கு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டு, அப்ப கடந்த ஆட்சியில் இருக்கப்பட்டது இப்ப நீங்க வசூல் பண்ணது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நீங்க சொல்லி அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்தால், அப்ப அவங்களுடைய கருத்து அவங்க ஆட்சியில் வசூலிக்கப்பட்டது அவருக்கு போயிருக்கு. அவர் அதை ஒத்துக்கணும். யாராவது ஒருவர் டாஸ்மாக்ல பணிபுரியக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தொழிலாளி, நாங்க இது போன்ற சம்பவங்களில் எங்க இடத்துல இப்படி ஒரு தவறுகள் நடக்குது, கேட்கறாங்க, பண்றாங்க, யாராவது ஒருத்தர் புகார் சொன்னாங்களா? அரசியலுக்காக அரசின் மீது புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு எதிர்க்கட்சி தலைவர், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாதவர், இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். எனக்கு தெரியும், என்னை பத்தி என்னுடைய மக்களுக்கும், என்னுடைய தொகுதி மக்களுக்கும், மாவட்ட மக்களுக்கும் நான் எப்படிப்பட்டவன் என்று, எப்படி மக்களிடத்தில் பழகுகிறேன் என்று என்னுடைய தலைவருக்கு தெரியும். என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி இவர் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. இவர் அப்படி இருந்தா இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம்.
இது போன்ற தவறுகள் நடக்குதுன்னு இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதை விட்டுட்டு பொதுவெளியில வந்து உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? போன 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா? எதுவுமே பொதுவெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்கள்ல ஒரு பாட்டா பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் 19 நிமிஷத்துல 10 நிமிஷம் பேசிட்டு இப்ப இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கி இருக்காங்க. அதனால வந்து நான் இன்னும் கூட சொல்றேன், நானு அதுல அந்த போடப்பட்ட இப்ப வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க. அது நீதிமன்றத்துல இப்ப விசாரணையில் இருக்கு. மொத்தம் அதுல போட்டதே வந்து 41 வழக்கு. ஏற்கனவே இது போன்ற புகார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுல 34 வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் போட்டது. இடி எடுத்திருக்கிற கேஸ்ல 34 கேஸ் போன அதிமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். 7 கேஸ் தான் 2021 பிறகு திமுக ஆட்சியில போடப்பட்ட கேஸ். ஆனா விசாரணை போன ஆட்சியை பத்தி விசாரிக்காம இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் விசாரிப்பதாக நீதிமன்றத்துல வழக்கு. நீதிமன்ற வழக்கு முடியிட்டு இது சம்பந்தம் இன்னும் முழு விவரங்களை சொல்றேன். நீங்க அந்த கருத்தை கேட்டதுனால என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, 2 மடங்கு அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமாக நிர்வாகம் செயல்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய் செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிறைய பேர் இப்ப கேள்வி கேட்டப்ப கூட சொன்னேன் நான், இது நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சீங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில கடிதம் கொடுத்தீங்க, 7 மணி நேரம் காலதாமதம் எதனால வந்து 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ள போய் அமர்ந்துகிட்டீங்க, எதனால லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு போய் நிறுத்தினீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சீட்டு வண்டியோட முன் சீட்லயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டி இருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதை நான் அரசியலா பார்க்கலன்னு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. யாரா இருந்தாலும் சரி. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், 2 வகையா பிரிக்கணும். ஒன்னு அரசு செய்ய வேண்டியது, ஒன்னு அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது. பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாக செய்திருந்தால் இது போன்ற தவறுகள், இது போன்ற இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதுலதான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நான் உங்களை அழைத்ததே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் சொல்லி இந்த நிகழ்வில், அதாவது இந்த உடனடி நடவடிக்கை எடுத்த மாண்பு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்து நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாம தவிர்த்துட்டு போனா வேற ஏதோ காரணங்கள் இருப்பதை போல சில செய்திகள் தவறுதலாக மீண்டும் மீண்டும் ஒரு தவறான செய்திகள் முன்னெடுக்கப்படும். ஆகையால இப்ப சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பதிவுகள் நீங்க கேள்வியா கேட்பது கூட அந்த சமூக வலைதளங்கள் பதிவிடக்கூடியவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு அவருடைய ஆதாரங்களை கொடுத்து இது போன்ற தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் விசாரணை ஆணையம் தெளிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கு. அதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பாதிப்பு இருக்கிறது, நம்மளும் அவங்களுக்கு துணையா இருந்து அது போன்ற நிகழ்வு இனி வருங்காலத்தில் வராத அளவிற்கு நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது கரூரில் மட்டும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வு நாமக்கல்லா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், அரியலூரா இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூரா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் இது போல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் நேற்று ஏடிஜிபி சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு. எவ்வளவு பேர் எந்தெந்த வேணா கூட அந்த பட்டியலை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் யார் எவ்வளவு பேர் எந்தெந்த ஊர்ல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டாங்கிறத நான் உங்களுக்கு பட்டியலாவே சொல்றேன். நான் எந்தெந்த ஊர்ல எவ்வளவு பேருங்கிறதுல. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.